வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவருள் சூக்குமமாக எழுந்தருளி இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி தருமாறு வேண்டி நிகழ்வை தொடர்கிறோம். ஓம் குரு வழியே ஆதி ஆதி. ஓம் குரு விழியே தீபம் தீபம். ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருபதமே காப்பு காப்பு. குருபதமே காப்பு காப்பு. காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்ச முனி நந்தி தேவர் கோப்பான பூரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி வேதாத்ரி மகரிஷி காப்புதானே. வேதாத்ரி மகரிஷி காப்புதானே. விருப்பும் வெறுப்புமின்றி வினைப்பயன் எல்லாம் முந்தன் திருப்பதம் தன்னில் வைத்து திருப்தியும் திறனுமுற்று ஒருப்பவர் மீதும் துவேஷமுட்டிடாது அன்பு கொண்டு திருப்பணி செய்து வாழ திருவருள் புரிவாயே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அன்புள்ளம் கொண்ட இந்த சாதனை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இறை மதன் அவர்களுக்கும் வாய்ப்புக்கு வாய்ப்பு ஏற்படுத்திய பெரியாமா அவர்களுக்கும் துண்டுள்ளம் கொண்ட மனித தெய்வங்களாகிய பேராசிரியர் மங்கையரசி அம்மா ஜெயரத்னம் அம்மா அவர்களுக்கும் முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கும் சசிகலா மற்றும் சாதனை மார்க்கத்தின் மனித தெய்வங்களையும் மற்ற நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள ஆண்டோர் சான்றோர் பெருமக்களையும் வணங்கி வாழ்க வளமுடன் என்னும் வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடர்வோம். ஆனந்த அனுபவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த ஆனந்த அனுபவம் என்பது ஆண் என்பது ஆன்மா, அந்தம் என்பது முடிவு. ஆன்மா அமைதியும் மகிழ்வும் நிறைவும் அந்தத்தோடு சேரும் பொழுது உண்டாகின்றது என்று எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய அருட்தந்தை அவர்களும் பிறவி பயன் என்று சொல்லும் பொழுது முழுமை பேறு, இறைநிலையோடு இறைநிலையாக நாம் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் நம்முடைய அருட்தந்தை அவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்து அதற்குண்டான பயிற்சி முறைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இல்ல ஆனந்தம் என்று சொல்லக்கூடியதுல சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், உற்சாகம், குதூகலம் என்னும் வழக்காறு சொற்களிலே சொன்னாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி பொருளும் உணர்வுகளும் உண்டு. சந்தோஷம் என்பது உடலை சார்ந்தது. என்ன சார் சந்தோஷமா இருக்கீங்களா, ஏதாவது விசேஷமா என்று கேட்பது உண்டு. மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடியது என்ன, இன்னைக்கு ஐயாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறார், வீட்டுல ஏதாவது விருந்தாளியா, ப்ரமோஷன் ஏதாவது நல்ல செய்தி வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லக்கூடியது அது. இன்பம் என்பது உடலுக்கும் உயிருக்கும் மனதிற்கும். ஐயா இன்னைக்கு அதிக உற்சாகமா இருக்கிறாங்களே, இன்பமா ஜாலியா இருக்கிறாங்க, என்ன விசேஷம் தெரியலையே, அவர்கிட்டயே கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி. அடுத்தது நம்ம ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அது உடல், உயிர், மனம் மற்றும் ஆன்மாவிற்கு உரியது. அதை சொல்ல வார்த்தைகளே கிடையாது, சொல்லால் கூற முடியாது. சாமிஜி இறைவணக்க படம் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே வாழ்வாய் என்று சொல்ற மாதிரி அது ரொம்ப அற்புதமான ஒரு நிலைப்பாடு. அதை அருட்தந்தை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, கற்புலனால் காணுகின்ற பொருட்களூடே கருத்தூன்றி விண்ணறிந்து அதற்கும் மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம், அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம்
பேரின்பமாகும். அகம்பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும். அட்சரங்கள் கொண்டு எழுத முடியாது, அட்சரங்கள் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை, மௌனமன்றோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த அனுபவம் எங்க கிடைக்குது அப்படின்னு சொன்னா மௌனத்துலதான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்முடைய முன்னோர்களும் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ அந்த ஆனந்த அனுபவத்துக்கு உள்ள போக்குள்ள சில பல நிகழ்வுகளை, அதாவது என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதை அப்படி கொஞ்சம் சொல்லிட்டு, அதற்கப்புறம் சாதனையாக அந்த ஆன்மீக அந்த ஆன்ம அனுபவத்தை அருட்தந்தை அவர்கள் நமக்கு காட்டுகின்ற அந்த ஒரு நிலையில, இவனுக்கு காட்டிய வழிய நம்ம எல்லோரும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைய நாம ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். அதற்கு முன்பாக நம்முடைய அருட்தந்தையை ஆட்கொண்ட அருட்ஜோதி வள்ளல் பெருமானுடைய ஒரு சிறிய நிகழ்வையும் பார்த்து, ஏன்னா அதுல ஒரு இன்பம் ஆனந்தம் இருக்கிறது. எல்லா ஞானிகளும் சொன்னாலும் சில ஞானிகள் சொல்லுகின்ற பொழுது, நாம் அறிந்த ஞானிகளில நம்ம சொல்லுகின்ற பொழுது அது பெரிய நமக்கு ஒரு இன்பமாகவும், கேட்க கேட்க ஒரு ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வள்ளல் பெருமானுடைய அருட்பாக்களை கேட்கின்ற பொழுது நம்மை மறந்து அதில் லயமாகக்கூடிய ஒரு நிலை வரும். அதே மாதிரி இப்பொழுது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்துல திருப்பாவை திருமம்பாவை 2 நிகழ்வுகளையும் நாம் கேட்கின்ற பொழுது ஒரு வகையான ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி இருக்கு. நான் சிறு வயதுல இருந்தே என்னுடைய தகப்பனார் கூட அந்த பஜனை பாடல்களுக்கு கூட பஜனை மடத்துக்கு போவேன். பஜனை பாடல்களை பாடுகின்ற வழக்கம் இருந்தது. ஆகையினால அந்த பாடல்களை கேட்டு 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 அதுல இன்பம். போக 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 அந்த தமிழினுடைய சுவை, அந்த ஒரு இனிமை, அதில் உள்ள ஒரு பொருட்களினுடைய சுவை, அதை பல்வேறு ஆண்டோர் பெருமக்கள் நமக்கு உரைக்கின்ற பொழுது அதை கேட்டு 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 அதில ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அதே மாதிரிதான் வள்ளல் பெருமானுடைய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி வாழ்க வளமுடன் என்று சொல்வது போல், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்கின்ற பொழுது, அங்கே ஒரு உடல் உயிர் மனதுல ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அன்பெனும் பிடியுலகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைகுட்படு பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமுரமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேர் ஒளியே, அன்புருவாம் பரசிவமே, அன்புருவாம் பரசிவமே என்று சொல்வதோடு, அந்த இறைவனாக லயமாகிய அருட்பிரகாச வள்ளலார் பாடுகின்றதோடு அடுத்தது ஒன்று சொல்றார் பாருங்க. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும். செப்பாத மேனிலை சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தி இடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர், நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே அப்படின்னு சொல்ற. ரொம்ப அற்புதமா அதை சொல்லிட்டு அதுல சொல்றாரு பாருங்க. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே. மருத்துவந்தையிடம் பல முறை அந்த மாதிரி நம்ம தீட்சை எடுத்துக்கிட்டோம், பயிற்சி எடுத்துக்கிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். இதுல பல நேரங்கள்ல நம்ம செய்ய முடியாம போகலாம், செய்யாம இருக்கலாம், அல்லது பல சிந்தனைகள் நம்முடைய கேட்கின்ற அந்த அருகுண சீரமைப்பு பயிற்சிகள்ல சில வரம்பு மீறி நடக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில குறைகள் நம்ம கிட்ட நிறைய அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்து கொண்டே வரலாம். இந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு தான் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நமக்கு அகத்தாய்வு தற்சோதனை என்ற ஒரு நிலையை வைத்து அதில் படிப்படியாக நம்ம மேலே ஏறணும், அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல உயர வேண்டும் என்று நமக்கு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய வழிமுறைகளை சாதனையாக நமக்கு போதனை மட்டுமல்ல, சாதனையாகவும் கொடுத்துருக்காங்க. அதுலதான் அவர் சொல்றாரு,
குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே. சிற்றம் பலவாயினி சிறியேன் செப்பும் முகமன் யாது உளது. தெற்றந்தடியேன் சிந்தைதனை தெளிவி தச்சம் துயர் தீர்த்தே, அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட்ஜோதீக தருணம் இதுவாமே. இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே என்று ரொம்ப அற்புதமாக அதை சொல்றாரு. அதற்கு மேல பாருங்க, இந்த 6ஆம் திருமுறையில ஞானசரியையில நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வளைந்து மனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே. பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே. இது ரொம்ப அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குறாங்க. அதே போன்று நம்முடைய அடுத்த நிகழ்வாக நம்ம பார்க்கின்ற பொழுது, நம்முடைய கோதை நாச்சியார் திருப்பாவை திருவம்பாவையில ரெண்டுலையும் அதை ஒரு சிறிது நேரம் பார்த்துட்டு நம்மளுடைய நிகழ்வு, அதாவது என்னுடைய அனுபவமும் அவர் எனக்கு காட்டிய ஒரு பாவனை மார்க்கத்துல எனக்கு காட்டிய ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்வடைகிறேன். மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையில் அருளியது திருவம்பாவை, ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருளியது திருப்பாவை. திருவம்பாவையில 20 பாடல்கள், செஞ்சொற் சித்திரங்களும் திருப்பாவையில் 30 செஞ்சொற் சித்திரங்களும் ஒளிர்கின்றன. மாணிக்க வாசகர் திருவாதவூர் நந்த அருட்செல்வர், பாண்டிய நாட்டு அமைச்சராக பணியாற்றியவர். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் தந்த அருட்செல்வி விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வாரால் நந்தவனத்தில் துளசி செடி அருகே காணப்பட்ட அற்புத குழந்தை. மன்னருக்காக குதிரைகள் வாங்க சென்று திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் குருவருள் பெற்றார் மாணிக்க வாசகர். குதிரைக்குரிய பணத்தில் அரசியல் புரிந்து அரசு பணியில் பிழைப்பட்டார். கோதையோ கடவுளுக்கான மாலையை தானே சூடி அழகு பார்த்தபின் கோயிலுக்கு தந்து சமயாச்சாரத்தில் பிழைப்பட்டார். மணிவாசகரை சிவபிரான் ஆட்கொண்டார். சூடி கொடுத்த நாச்சியாரை பெருமாள் ஆட்கொண்டார். இருவருமே இறைவொளியில் கலந்த பெருமையினர். மேலும் இறைவொளியை தம் தம் அழகிய பாடல்கள் வழங்கிய அற்புதமான திவ்ய ஞான தீபங்கள். திருவாசகத்தின் அங்கமாக 12 திருமுறையில் குடியேறியது திருவம்பாவை. நாச்சியார் திருமொழியுடன் 4000 திவ்ய பிரபந்தத்தில் குடியேறியது திருப்பாவை. 12 திருமுறையும் 4000 திவ்ய பிரபந்தமும் தமிழகத்தின் ஆன்மீக பண்பாட்டு வெளிகள். பாவை பாட்டுக்களோ அந்த இரு வெளிகளின் பாவைகளாக ஒளிர்வது. அடுத்தது திருவம்பாவை சிவமனம் கமழ்வது, திருப்பாவை மால்மனம் கமழ்வது. எனவே என்னானாய் என்னானாய் என்னின் அல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகனே எனும் நிகழ்வொளியை பக்தி இலக்கியங்களிலும் பொது பண்பாட்டிலும் நாம் பார்க்க முடிகிறது. அதோட இப்ப மாரிக்காலம், மழைக்காலம், கார்த்திகை மார்கழி இது ஐப்பசி கார்த்திகை அடைமழை காலம்பாங்க. இப்ப காலமெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. இதுல இன்றைக்கும் 3 நாட்களாக தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா மழை தொடர்ந்து விட்டு விட்டு பெய்து கொண்டே இருக்கிறது. இதுல அந்த பாடல்ல பண்ண இன்றைக்கு 3வது நாள், மார்கழி மாதம் 3வது நாள். அதுல அந்த அம்மா பாடுறாங்க, ஆண்டாள் நாச்சியார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று இறைவனை பாடுகின்ற மாதிரி
நம்முடைய நிலையில ரொம்ப அற்புதமா இந்த மழையை பெற்றுறாங்க. இந்த மலைக்காட்சியின் குளிர்ச்சியில இரு பாவைகளும், அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் பெரும் பரவசமும், அதை குறிப்பிட்டு சொல்லணும். இறையருளின் சாசுவத குறியீடு மழை. விண்ணும் மண்ணும் இணையும் அழகிய மலைக்காட்சி. அப்படி அந்த மலையில கார்மேகத்தில் அப்படி உமையவள் திருமேனி அழகையும் மின்னலில் அவளது இடையொலி கீட்டையும் இடிமுழக்கின் அன்னையின் பொன்னஞ்சியும் பேச்சினையும் காண்பது திருவம்பாவை. இந்த பழகிய பாதையில குறுகிய ஓடையில் சுழலும் எந்திர சிந்தனை தள்ளப்பட்டு ஆன்மீகத்தை நிராகரித்து நுனிப்புள் மேய்பவருக்கு இந்த பாடல்களில் தோய்ந்து பெறும் ஆனந்தம் வாய்ப்பதில்லை என்று சொல்றாங்க. ஒரு அன்பர், அதாவது வெளிநாட்டு மேலை நாட்டு அன்பர் ரிச்சர்ட் வாக்கின் ஜோன்தன் வில்லிங்ஸ் என்ற ஒரு நூல், ஒரு அழகிய கட்டு எழுதியிருக்கார். அதுல ஒரு பாடல்ல ஒரு குறிப்பு எழுதார். அலைதழுவும் கடற்கரையில் தாம் பறப்பதெல்லாம் ஊனும் மீனும் தேடவும் தின்னவுமே என்பது பெரும்பாலும் கடற்பறவையின் பார்வை என்று ஒரு குறிப்புகிறார். அப்ப அதை சொல்லுகின்ற பொழுது ஊனும் மீனும் தின்பது வான்மேறி நீந்தலின் உயிர் சுகத்துக்காக என்பது நாயக பறவையின் பார்வை, அதாவது கருடனுடைய பார்வை. பசியாற்றும் தரையிறக்கம் லட்சியம் என்று. நமக்கு என்னது? பசியாற்றும் தரையிறக்கம் லட்சியம் என்று. வான் எனும் உயர் பரப்பே லட்சியம். நமக்கு என்ன? மேல போகணும். பிறவினுடைய நோக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வான் ஏறும் உயர் பரப்பே. அதனால்தான் மேல்நிலை தவம் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இருந்து கொண்டு வரார் சுவாமிஜி. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வான் தடங்கன் மாதே வளருதியோ எனும் தொடக்கமே மாணிக்க வாசகர் ஆதி அந்தம் இல்லாத அற்புத ஜோதியாக பரம்பொருளை துவைக்கிறது. அதுல பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதா புனை முடியும் எல்லா பொருள் முடிவே எனும் போதும், அதாவது இந்த பாதாள 7 நிலையில இருக்கிறத சொல்றாரு. அதலம், விதலம், கதலம், தராதலம், ராசதலம், மகாதலம், பாதலம். நம்ம 7 ஆதாரங்கள் இருக்கிற மாதிரி புராண மொழியில் தரப்படும் எழுநிலை தாழ்மன மண்டபங்களிலும் ஊடுருவி நீளும் பாதமலர் அழகும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி எவ்வகை பொருள் முடிவிலும் நீட்சி கொண்டு நிமிரும் போதார் புனைமுடி நலமும் ஞான சித்திரங்களாகவே நமக்கு உள்ளார்ந்தமா மனதில தெரிகின்றது. கோதைக்கு அவங்க எப்படி கொண்டு போறாங்க பாருங்க, அந்த பாவனையை பாருங்க. கோதைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆயர்பாடி ஆகிறது. தோழியர் ஆயர் கன்னியர் ஆகின்றனர். வடபத்திரசாமி திருக்கோவில் நந்தகோபன் மாளிகை ஆகிறது. அங்கு எழுந்தெறியவன் ஆயர்பாடி கண்ணன் ஆகிறான். இடையர்களது பேச்சும் அவர்களுடைய நடையும் இயல்பாகின்றன. தானே இடைச்சிறுமி ஆகின்றாள். இங்க பாவனை பாருங்க. இதெல்லாம் அப்படியே ஒரு பாவனையா கற்பனையா கொண்டு போயிட்டு தானே இடைச்சிறுமி ஆகின்றாள். போதை வாழ்வது சீர்மல்கும் ஆய்ப்பாடி. அங்கு புழங்கும் நெய்யும் பாலும் விரத விளக்கும் பெறுகின்றன. அது 2வது பாடல்ல சொல்லுவாங்க. நெய்யும் பாலும் விரத விழா சூழ நிற்பவை வாங்க குடம் நிறக்கும் வள்ளல் பெரும்பதற்கள் இன்றைக்கு பாடிய 3வது பாடல். காசும் பிறப்பும் கலகலப்ப கையேத்து ஆய்ச்சியர் மத்தினால் எழுப்பும் தயிர் அறவும் ஒழிக்கின்றது. எருமைகளை பனிப்புல்லுக்கு சிறு மேய்ச்சலிடும் காட்சியும் எருமை தன் கன்று கறங்கி பால் சோற நனைந்து இல்லம் சேராகும் காட்சியும் வரிசையாக அந்த ஆளனுடைய திருப்பாவையில நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வாத ஊராரும் வெள்ளிப்புத்தூராரும் திருப்பாவையும் திருவம்பாவையும் திருப்பாவையும் தந்த அழகிய பாவைகளின் பாட்டுக்களில் நாம் காண்பதெல்லாம், நாம் ரசிப்பதெல்லாம் அந்த ஆன்மீக அமுத பலமே ஆனந்த அனுபவமாக நமக்கு காட்டுகின்றது. இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போறோம். உள்ள போக்குள்ள நம்முடைய அனுபவங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு இயல்பாக நம்ம படிக்கிறது, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் பல பல அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஆனந்தம் இருந்திருக்கும். நினைத்து நினைத்து அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும். அதுல சிற்றின்பம் இருக்குது, பேரின்பம் இருக்கு. சிற்றின்பங்கள்ல சில நிகழ்வுகள்ல நம்ம சிறு பிள்ளையில நடந்த நிகழ்வுகள், அதற்கு மேல இருக்கக்கூடிய நிகழ்வுகள், சில திருமணங்கள்ல, சில வைபவங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல நாம அதை பார்த்து பார்த்து அதை ஒரு ரசிச்சிட்டு இருக்கலாம். அது எப்போவாவது யாராவது பேசும் பொழுது அந்த ஞாபகம் வரும். அந்த பேசும் பொழுது அந்த சூழ்நிலையில அதை ஞாபகப்படுத்தி அதை ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு இன்பமாக நாம கருத முடியும். ஆனா
இந்த வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கணும். குரு மீது நமக்கு நம்பிக்கை இருக்கணும். குரு யாரு? இறைவன் தான் குரு. குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படின்றாங்க. அப்போ குரு தான் சாட்சாத் பரபிரம்மம். அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. எல்லா இலக்கியங்களும், எல்லா வேதங்களும் சொல்றது என்ன என்று சொன்னா, குரு தான் தெய்வம். குருவன்றி தெய்வம் வேறில்லை. குருவே பரசிவமாய் கொள்வாய். குருவே பல நோய்களை அழைக்கும் பண்டிதரா. நெஞ்சே அவன்தால் தஞ்சம் உனக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் பாடுறார். அப்போ இந்த மாதிரி அதுல நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வைக்கக்குள்ள பார்த்து, கேட்டு நம்பிக்கை வைக்கலாம். பார்க்காமயும் நம்பிக்கை வைக்கலாம். சில பேருக்கு என்ன இயல்பாக அந்த கருவழியாக இருக்கக்கூடியது, அல்லது சில பேருடைய கதைகளை கேட்டு அப்படின்னு குருவை பார்க்காமயே அவர்கள் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கலாம். அப்படி நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறதுல ராகவேந்தர் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சொன்னா கங்கண்ணன்ங்கிற ஒரு ஆடு மேய்ப்பவன். அவன் வந்து இடையன். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் காட்டுல. அவங்க கிராமத்து பக்கத்துல ஒரு புல்வெளியில ஆடு மேய்ச்சு. இப்ப முகலாய மன்னன் வருகிறான். வந்த உடனே அவனுடைய காவலர்கள் வர்றாங்க. திடீர்னு முகலாய மன்னனுக்கு ஒரு ஓலை வருகிறது. அந்த ஓலை தெலுங்குல எழுதியிருக்கு. படிக்க தெரியல. உடனே அவன் என்ன பண்ணான், அந்த இடையனை கூப்பிட்டு யாருன்னு பார்த்துட்டே வர்றான். இடையன் தான் நிக்கிறான். வேற யாரும் இல்ல. இடையனை கூப்பிட்டு இத படிச்சு காமிங்க. எனக்கு படிக்க தெரியாதுன்னு இவன் சொல்றான். ஆனா அவன் விடுற மாதிரி இல்ல. நீ பொய் சொல்ற. நீ படிக்கலைன்னா உனக்கு தண்டனை கிடைக்கும். பயந்துகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அது தெரியாம இருக்கக்குள்ள அவன் கேள்விப்பட்ட ஒரு பேரு என்ன பண்ண ராகவேந்திரா அப்படின்னு சொல்லி மனதார இது பண்ணி ராகவேந்திரான்னு சொல்லி அந்த மனதை உருக்கி ஒருநிலைப்படுத்தி கூப்பிடுறான். கூப்பிடும் பொழுது கூப்பிட்டு அந்த ஓலைச்சுவடி இவன் கையில இருக்கு. பார்க்கறான். பார்த்தா இவனுக்கு படிக்க தெரியுது. படிச்சதுக்கு அப்புறம் பொருள் சொல்றான். எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய அந்த கங்கண்ணன் தான் அந்த முகலாய ஆட்சியில இந்த நிலையில அவனுக்கு அந்த ஓலையை படித்து சொன்னதனாலே அவனுக்கு திவான் பதவி கிடைச்சது. இப்ப நம்ம வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அனுபவம் தெரியும் எப்படி இருக்கும்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எப்படி இருக்குங்கிறது தெரியும். இப்ப அந்த திவான் மாதிரி ஒரு பதவியை வச்சுட்டு நம்ம வந்து அந்த நிர்வாக திறமையை வைத்துக் கொண்டு நம்ம நல்லது செய்யறது இருக்கலாம். ஆனா நம்ம இப்ப குடும்ப நிர்வாகம், சமுதாய நிர்வாகத்தையும் நம்ம எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அப்ப தேடலில் உள்ள அறியாமையில் உள்ள அனைவரையும் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் அன்பால் அரவணைத்து, அறிவு கண் கொடுத்து, அவர் என்ன பண்றார்? அகமகிழ்கின்றார். அவர் நமக்கு குடுத்துட்டு அவர் சந்தோஷப்படுறார். அதை என்ன சொல்றாரு? அது ஒரு பாடல்ல, "அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடத்தை அறிந்து இன்பமுற. அன்பர்களே வாரீர் இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று அன்பர்களே வாரீர்." இத சொல்லிட்டு இந்த பாடல்ல 2, 3 வரி "இன்று திறந்து உறங்கவோ பிறந்தோம்ங்கிறதெல்லாம் படம் சொல்லிட்டு கடைசி வரியில எப்படி சொல்லி கூப்பிடுறாரு பாருங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீலாயுள் உடல் நலம் நிறை செல்வம் மெய்ஞானம் ஓங்கிச் சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்ளொளி பெருக்கி உண்மை பொருள் காண உள்ளொளி பெருக்கி உண்மை பொருள் காண அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற. அன்பர்களே வாரீர். இந்த அறியாமை என்னும் இருளை போக்கி இதை கொடுக்கின்ற பொழுது இதனுடைய கவிகளை பார்த்து படிச்சு அது இன்பம் நம்ம ஒவ்வொரு சமயம் நம்ம பார்க்கின்ற பொழுது இருக்கு. அது மாதிரி இருக்கு. நான் ஆரம்பத்துல போகும்பொழுது இந்த இதுல நான் வந்த கதையே ஒரு ஆனந்தமான ஒரு கதை. அத சொல்றேன். அதாவது என்ன என்று சொன்னா, ஆரம்பத்துல நான் சிறு வயதில இருந்தே பக்தி மார்க்கத்துல வளர்ந்தவன். அப்படி இருக்கும்பொழுது ஒரு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சபரிமலைக்கு சென்றிருக்கேன். நான் பிரார்த்தனை எதுவும் கிடையாது. பிரார்த்தனை இது வேணும், அது வேணும்னு கேட்கறது கிடையாது. ஞானம் வேண்டும். இதை விட உயர்ந்த நிலை வேண்டும் அப்படிங்கிறது தான் தெரியும். அது என்னங்கிறது தெரியாது. அது தெரியாமயே இதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல ஒவ்வொரு ஆண்டும் நான் இந்த சபரிமலை அந்த பூஜையில இருக்கும் பொழுது என்னை மறந்த நிலையிலே மன ஒருமையில மணிக்கணக்காக இருப்பேன். அந்த மாதிரி இருக்கக்குள்ள பல நிகழ்வுகள், பல ஆனந்தங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு வருஷம் போகும் பொழுதும் ஒரு சங்கல்பத்தை மேற்கொண்டு போவேன்.
இன்றைக்கு நீ இந்த உருவுல எனக்கு காட்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போ. எங்களுடைய குருசாமி சொல்லியிருப்பார் 60 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. தை மாசம் 1ஆம் தேதியில மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து தை மாசம் வரலும் அந்த பொங்கல் முடிஞ்சு அதுக்கப்புறம் வரும் ஜனவரி 20ஆம் தேதி வரலும் நாங்க இருப்போம். அப்போ அத பார்க்கின்ற பொழுது அந்த காட்சி, அந்த இறைவனுடைய சோதனை, இந்த உள்ளன்பு எவ்வளவு தூரம் இருக்கிறதோ, இந்த மனதுல தூய்மை எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல நமக்கு என்ன பண்ணுவோம், அங்க கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள்ல இருந்து 1 வாரம் வரலும் அங்க இருப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய மலையினுடைய அழகு, அதனுடைய தன்மைகள், வருக போகின்றவரோட அந்த இயற்கை அழகு காட்சியோட அந்த காற்றினுடைய ஒரு தன்மைகள் இவைகளை எல்லாம் சுவாசித்து, குருசாமி சொல்ற சில கதைகளை எல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணி, இன்னும் ஞாபகம் முழுதும் அந்த சபரி மலையிலேயே தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தமான நிலையில இந்த உருவத்தை எங்கேயாவது திடீர்னு பார்த்தா எங்கேயாவது ஒரு உருவம் அந்த நம்ம நினைச்ச இந்த நிலையில பார்க்கணும்னு நினைக்கிற உருவம் தெரியும். சில ஆண்டுகள்ல என்ன பண்ணும், நம்ம கிடைக்காது. கிடைக்கலைன்ன உடனே வருத்தப்பட்டு கண்ணீர் மல்க "என்னப்பா நீ காட்சி குடுக்கலையே" அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டே வரும்பொழுது, மலை இறங்கி வரும்பொழுது பம்பையில சில நேரம் காட்சி கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது, நம்ம அதற்கு மீறி என்ன பண்ணேன், 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம இங்க 92ல நான் பொறுப்பாசிரியராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, இங்க சில நமக்கு ஒரு கண்டி க கட்டளைகள்லாம் இருந்தது. அந்த மாரி இருக்கிறவங்க, இந்த மாரி ஆன்மீகத் துறையில மத சின்னங்கள் அணியக்கூடாது, இது மாரி இருக்கக்கூடாதுல்லாம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து விலகி வந்துட்டேன். விலகி வந்ததுக்கு அப்புறமும் இந்த மனம் கேட்கவில்ல. ஒரு ஆன்மீக தேடலிலேயே இருந்தது. அந்த அனுபவங்கள் இருந்து ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலையில அது இருந்தாலும், ஒரு அனுபவம் என்னன்னா, இதை விட வேறு எங்கேயோ உயர்ந்த நிலை இருக்கிறது. அந்த உயர்ந்த நிலையை தேடிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நானும் என்னுடைய கழுதகை நண்பர் லக்ஷ்மணன் ஐயா, ஆழியார்ல இருந்துட்டு கருவம்பாளையம் திருப்பூர்ல பல ஆண்டுகள் இருந்திருக்காரு. திருப்பூரினுடைய தவமையங்களுடைய வளர்ச்சிக்கு எல்லாருக்குமே தெரியும். பேராசிரியர் ஆழியார்ல வந்து ஒரு நல்ல இருந்துட்டு இப்பொழுது பாண்டிச்சேரியில பையனுடைய வீட்ல இருக்காங்க. எனக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நானும் அவரும் ஒரு கெழுதகை நண்பர்கள், குடும்ப நண்பர்கள். அவரும் நானும் எங்க போறது? யார பார்க்கறது? இதுக்கு மேல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷய தேடல் எங்கே இருக்கிறதுன்னு தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நாள் அவருடைய அ எஸ்இ சூப்பரண்ட் என்ஜினியர பார்க்கறதுக்கு அவரு ஹவுசிங் வுட்ல இருந்தார். புது ஹவுசிங் வுட்ல. இவரு வீட்ல இருந்து ஒரு ஃபைல் எடுத்துட்டு அவர கையெழுத்து வாங்கணும்னு அவர் போகும்பொழுது, அவரு ஏதோ பேசிட்டு இருந்திருக்கார். பேசும்பொழுது இவருக்கு வள்ளலார் மீது ஈடுபாடு. வள்ளலாருடைய பாடலை சொல்லி அந்த கருத்துக்களை சொன்ன உடனே அவருக்கு உடனே லோகநாதன் ஐயா, நம்முடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் 90, 92ல. அவர் உடனே, "நீங்க தான் இவ்வளவு தூரம் எல்லாம் பேசுறீங்க. தமிழ் வள்ளல் பெருமானுடைய சொல்றீங்க. நீங்க ஏன் இதுல வந்து இது பண்ணக்கூடாது? நீங்க தீட்சை எடுத்துக்க கூடாது, பயிற்சி எடுத்துக்க கூடாதுன்னு" சொன்ன உடனே, "சரி" அப்படின்னு சொல்லி மறுநாள் வர சொல்லியாச்சு. அன்றைக்கு அவர் கைப்பயிற்சி மெத்தட் சொன்னார். வந்துட்டார். வந்து என்கிட்ட சொன்னார். நானும் போனேன். 2 பேரும் மறுநாள் போகக்குள்ள நாங்க சைக்கிள்ல தான் அப்போ போறது. என் வீடு இவர் வீட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி. காலையில அங்க போயிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இவர் வீட்ல இருந்து அங்க எஸ்சி வீட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டு அங்க பார்த்துட்டு இருந்தார். நான் அங்க தேடி போனா எஸ்சி வெளியில போயிட்டாரு. பொதுச் செயலாளர். திருப்பி அங்க இருந்து எனக்கு கிடைக்கல. 13/1/1990ஆம் ஆண்டு. அவருக்கு கைப்பயிற்சி சொல்லிக் குடுத்து தீட்சையும் குடுத்துட்டாங்க. வந்து சொன்னார். எனக்கு கொஞ்சம் ஏக்கம். சரி நான் ஆஃபீஸுக்கு போ வேண்டியிருந்தது. டியூட்டிக்கு போயிட்டேன். போயிட்டு மறுநாள் காலையில போலாம் 6 மணிக்கு போலாம்ன்னு சொன்னேன். விறுவிறுன்னு 6 மணிக்கு கரெக்ட்டா அங்க போய் நின்னேன். ஐயாவையும் ஐயாவும் நானும் 2 பேரும் போனோம். உடனே அந்த 14ஆம் தேதி சித்திரை திருநாளு. அன்றைக்கு வந்து எனக்கு தீட்சை குடுத்தாங்க. அப்போ அந்த தீட்சை கொடுக்கின்ற பொழுது இறைவனுடைய அருளை நினைச்சேன். சரி நேற்று எனக்கு கிடைக்கக்கூடாது. இன்றைக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. என்ற ஒரு நினைப்புல வருத்தமோ எதுவுமே கிடையாது. சரி இன்றைக்கு இல்ல நாளைக்கு என்னைக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறுநாள் அது கிடைத்தது. அந்த மாரி ஒரு தேடலில நாங்கள் இங்க வந்தோம். இந்த தேடல்ல வந்து அதிலிருந்து நாங்க பயிற்சி எடுத்து, எடுத்து, எடுத்து நம்ம வந்து மேலே வந்து வந்து ஒன்றொன்றாக வந்து நமக்கு ஒவ்வொரு நிலைகள்லயும் நமக்கு அப்போ இந்த இறைவணக்க பாடல நான் பாடுவேன். அதாவது நான் சும்மா இருக்கக்குள்ளேயே பாடுவேன். நான் மனசுக்குள்ளேயே பாடிக்கிட்டே இருப்பேன். இந்த பாடி, 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 பாடி அதற்கப்புறம் இந்த இறை ஞானம் வருகின்ற பொழுது, நமக்கு எல்லா நிலைகள்லயும் நமக்கு சொல்லிக் குடுத்து, இறை விஞ்ஞானம் வருகின்ற பொழுது, இறைநிலையினுடைய தன்மாற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் வந்து சுவாமிஜிக்கு அந்த வகுப்பெடுத்து சொல்லுகின்ற பொழுது, முதல்ல எல்லாம் எனக்கு கொஞ்சம் புரியல. எல்லாம் புரியல. இந்த துரியாதீத நிலையும் எனக்கு புரியல.
புரியும் பொழுது துரியாத நிலையும் நம்ம சும்மா ஒரு பாவனையாக அப்படி போனது தானே ஒழிய ஒன்றும் முதல்ல எல்லாம் ஒன்றும் தெரியல. அப்ப சுவாமி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, இது ஒரு பாவனையாக இருக்க வேண்டும். இரவுல பாருங்க, மேல பாருங்க, வானத்தை பாருங்க, நட்சத்திர கூட்டங்களை பாருங்க. அதுல இருந்து அப்படியே பார்த்து அப்படியே லயமாகி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இரவு நேரத்துல பார்த்துட்டு, உங்களுடைய அந்த துரியாத நிலை பிரபஞ்ச ஆற்றலை அப்படியே வாங்கிக்கோங்க. அப்படியே நிலைச்சு நின்னு அப்படியே பாருங்க. அதற்கப்புறம் சுத்த வெளியாகிய கும்மிருட்டு அதற்கு மேல போகக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில போய் அப்படியே ஒரு அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பயிற்சி மாதிரி நமக்கு ஒரு சுலபமான ஒரு வழி. யாருமே சொல்லாத ஒரு வழிய சாமி சொன்னாங்க. அதற்கப்புறம் நான் இரவு நேரங்கள்ல கொஞ்ச நேரம் அப்படியே பார்ப்பேன் மேல வானத்துல. இப்ப நட்சத்திரங்கள்லாம் அதிகமா தெரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள்லாம் தெரியும். இன்னென்ன காலத்துல, இன்னென்ன இடங்கள்ல, இன்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் இந்த தொகுப்பு இந்த நட்சத்திரம், இது கார்த்திகை நட்சத்திர குரூப்பு, இது சப்தரிஷிகளினுடைய நட்சத்திரம், மண்டலம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காட்சிக்கு வரும். இந்தந்த மாசங்கள்லன்னு தமிழ் மாதங்கள்ல வச்சு குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ இதையெல்லாம் நான் பார்த்து, பார்த்து, பார்த்து அதற்கப்புறம் அந்த துரியாதை நிலைக்கு நம்ம போகின்ற பொழுது, சில நேரங்கள்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு கிடைக்கும். நம்ம மறந்த நிலையில சில மணி நேரம் அப்படியே இருப்போம். ஒரு 20 நிமிஷங்கிறது 30 நிமிஷம், 40 நிமிஷம், 50 நிமிஷம் கூட ஆயிடும். அந்த மாதிரி ஒரு நிலையில அப்படி அது மாரி நமக்கு வரும்பொழுது, ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அன்று முழுவதும் ஒரு ஆனந்தம். அதற்கப்புறமும் அந்த ஆனந்தம் வந்துட்டு இருக்கு. ஆனா அடுத்த நாள், அடுத்த நாள், அடுத்த நாள் வரும்பொழுது 2, 3 நாள் நமக்கு தொடர்ச்சியா வரும்பொழுது, நம்ம அதிலேயே ஈடுபாடா இருக்கிறதுனால நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. இதுல ஒரு அன்பர் கேட்டார். 94ல ஒரு அன்பர் கேட்டார். அவர் கேட்கும்பொழுது சுவாமிஜி கிட்ட, "சாமி, நமக்கு பிரியாதீதம் நமக்கு போன வாரம் ரொம்ப அருமையா கிடைச்சது. அந்த ஒரு நாள் கிடைச்சது. அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்ல. என்ன சாமி?" அப்படின்னு. அப்ப சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. "அது ஒண்ணும் இல்லப்பா. அருகுண சீரமைப்பு பத்தல. கிடைக்கும். எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனா அதுல நிலைக்கணும். அதுல நிலைச்சு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, வினை தூய்மையும், மன தூய்மையும் வேணும். அருகுண சீரமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நமக்கு புரிஞ்சது. சரி, ஓஹோ! இதுல எங்கேயோ ஒரு தொய்வு விழுந்து விட்டுருக்கு. கர்ம வினைகள் ஒன்று இருக்கிறது அல்லவா? அதை போக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? தவம் செஞ்சு, அறம் செஞ்சு போய்க் கொண்டே இருக்கணும். அப்படி போய்க்கொண்டே இருக்கிறதுக்கு அது இன்றைக்கு வருமோ, நாளைக்கு வருமோ, என்று வருமோ யாமறியோம் பராபரமே என்று சொன்னது மாதிரி, அது எப்ப கிடைக்கும்ங்கிறத சொல்ல முடியாது. அது வந்து நம்முடைய பெரிய பேராசிரியர் அப்பல்லாம் நாங்க தஞ்சாவூர்ல வந்து பயிற்சி எடுக்க முடியாது. அகத்தாய்வு பயிற்சி எல்லாம் திருவாரூர் அல்லது கும்பகோணம் போகணும். இல்லைன்னா சென்னைக்கு போகணும். இல்லைன்னா கோயம்புத்தூர் போகணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள்ல நாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கும்பகோணம், திருவாரூர் தான். திருவாரூர்ல பயிற்சிக்கு போகும்போது 3ஆம் நிலை அகத்தாய்வு போகும்பொழுது, அந்த கண்ணாடி பயிற்சி எல்லாம் ஜீவகாந்த பெருக்க பத்தின பேராசிரியர் சுகந்தா சுவாமிநாதன் ஒரு வகுப்பு எடுத்தாங்க. இந்த பேராசிரியர் சுகந்தா சுவாமிநாதன் எடுத்து ஒரு வகுப்பு எடுத்து, இந்த மாதிரி இருக்கு. துரியாதீத நிலை விளக்கம் குடுத்து, இது துரியாதீதம் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு அன்பர் கேட்டார். "அம்மா, ஒரு சின்ன கேள்வி. என்ன? உங்களுக்கு துரியாதீத நிலை கிடைச்சிருக்கா?" அப்படின்ன உடனே அவங்களுக்கு ஒரே ஒரு அதிர்ச்சி. என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்விய கேட்டாரு. கொஞ்சம் நேரத்துக்கு உடனே சமாளிச்சுட்டு சொன்னாங்க. "அது குடுத்த உடனே இன்னைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், 1 வருஷம் கழிச்சு வரலாம், 10 வருஷம் கழிச்சு வரலாம், மறுபிறவியில கூட வரலாம். ஆனா நம்ம பயிற்சிய மட்டும் கைவிடக்கூடாது. செய்து கொண்டே இருக்கணும்னு" சொல்லி பதில் சொன்னாங்க. அருட்தந்தை அவர்களும் சொல்லுவாங்க. பெரிய ஒரு கல்வி, தத்துவ விசாரம் எல்லாம் சொன்னாக்க, நமக்கு இந்த தத்துவ விசாரம் படிச்சுட்டு பண்ணிட்டே இருந்தாக்க ஒண்ணுமே கிடைக்காது. படிக்காத ஒரு ஆற்று இடையனுக்கு நான் தொட்டு காமிச்சேன்னா, அடுத்த 5 நிமிஷத்துல அவன் உயர்நிலையை அடைந்து விடுவான்னு சொல்லி, சாமிஜி வகுப்பெடுக்கக்குள்ள சொல்லுவாங்க. அந்த உண்மை நிலை என்ன என்று சொன்னா, தத்துவ விசாரங்கள்ல போனா இது கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இந்த மாரி இருக்கு. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் துரியாத பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் வறுமையான ஒரு சூழ்நிலைகள்ல வளர்ந்து வந்ததுனால, நம்ம ஊதியம் பத்தாத ஒரு சூழ்நிலை. குழந்தைகள் இருக்கு, எல்லாம் குடும்பம் இருக்கு. இது மாரி இருக்கக்குள்ள பெற்றோர்கள் இருந்தாங்க. எல்லாம் வச்சு இருக்கும் பொழுது சிரமம். நான் ஒண்ணும் கேட்கல. ஆனா ஒரு நாள் துரிய நிலையில இருக்கின்ற பொழுது, சுவாமிஜி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. நின்னுட்டு என்கிட்ட சொல்றாங்க. "இப்போ எல்லாம் தான் குடுத்துருக்கேன். பயன்படுத்த தெரியலையே" அப்படின்னாங்க. என்னான்னு எனக்கு புரியவே இல்ல. அப்படியே நான் கண்ண மூடி தவத்திலேயே துரிய நிலையிலேயே இருக்கேன். என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல. அப்படின்னா அப்போ சொல்றாங்க. "எப்பா இன்னும் தெரியலையா? சரி. கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும்" அப்படின்னு சொல்லியிருக்கேனே தெரியலையா? அதனுடைய பொருள் விளங்கலையா? சும்மா அப்படியே படிச்சுட்டு சொல்லிட்டே போயிருவீங்களா? அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது போகும்போது அக்கால் அற்புதம்.
வரும்போது தங்கை மிகவும் சௌந்தரியம். இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, போகும்போது அக்காள் வந்து அற்புதம். யாருன்னு தெரியும். 2 தெய்வங்கள். கல்லாமை, கடன் வறுமை, களங்கங்கள் மறையட்டும். அதெல்லாம் இது குடுக்குறது யாரு அப்படிங்கிறது தெரியும். மறையட்டும்னா, இது போற மாதிரி பாவனை பண்ணும். வீட்ல இருந்து உன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த தீய சக்திகள் உன்னை விட்டு அகலுவது போன்ற பாவனை. நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் அப்படிங்கிறதுல நல்ல ஒரு அருள் ஒளி உன்னை நோக்கி வர மாதிரி, உன் வீட்டை சுற்றிலும் வர மாதிரி, உன் வீட்டுக்குள்ள வர மாதிரி ஒரு பாவனை பண்ணும் அப்படின்னு. ஒரு அசரீரி மாதிரி எனக்கு கிடைச்சது. அதிலிருந்து அதை செய்து செய்து பார்த்தேன். ஏறக்குறைய ஒரு சில மாதங்கள்லயே என்னுடைய அந்த கடன் தொல்லைகள்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நானு ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டேன். இது பார்த்து இதை அனுபவித்து 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 கை நீட்டி வாங்குகின்ற நிலை மாறி கொடுக்கின்ற நிலைக்கு நம்மை உயர்த்திய ஒரு பெருமை அருட்தந்தை அவர்களுக்கு தான் அந்த கருணை. நான் கேட்கல. ஆனா அவர் தான் சொன்னார். இத பல ஊர்கள்ல நான் வகுப்பெடுக்கக்குள்ள சொல்றது. இந்த மாதிரி இருக்கக்குள்ள ஆனா எல்லா இடங்களையும் சொல்ல மாட்டேன். சில இடங்கள்ல தான் எப்ப சுவாமிஜி சொல்றாரோ, ஏன்னா நம்ம வகுப்பெடுக்கக்குள்ள நாம நடத்துறது இல்ல. அவரு நடத்துறாரு. நம்ம சொல்லாத விஷயங்கள் எல்லாம் அங்க வரும். நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வரும். யார் மனதிலேயோ இருக்கக்கூடிய நம்மளே பல கேள்விகளை வச்சுட்டு உட்கார்ந்துருப்போம் ஆழியார்ல. ஆனா வகுப்படுத்திட்டு இருப்பார். நமக்கு கேள்வி இருக்கு. கேட்கறதுக்கு எனக்கு கூச்சம். ஆனா அந்த பதில் வந்து அடுத்தாப்படி வரும் அங்கிருந்து. யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்பார், பதில் வரும். இல்லை என்றால் அவருடைய சிந்தனை உரையிலேயே அவர் சொல்லுவார். அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் நமக்கு இன்றைக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இது கிடைக்கும். நம்ம இப்ப பாருங்க, அது வந்து யார் தருவார் இந்த அரியாசனம்? எவ்வளவோ பெரிய பேராசிரியர்கள் மறைவாக இருந்த மறைபொருளாக இருந்த எல்லாம் அந்த சாதனை மார்க்க இன்றைக்கு வெளிக்கொணர்ந்து, இன்றைக்கு அவர்கள் மூலமாக அருட்தந்தையினுடைய கருத்துக்களை உலகமெங்கும் அப்படியே பரவி கொண்டிருக்குதே. அப்படி ஒரு ஆனந்தமான இந்த இருட்டுல இருக்கக்கூடிய இந்த 9 மாதங்களாக இருட்டறையில இருந்தவங்களுக்கு அருட்தந்தையினுடைய அருள் பிரசாதங்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கு பாருங்க. இது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிலை பாருங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கு. அடுத்து இன்னும் ஒரு நிகழ்வை சொல்லிவிட்டு நம்ம சாதனை மார்க்கத்துக்கு போயிடலாம். ஏன்னா காலம் குறுகியது. அதனால. அப்போ அந்த நிலை என்ன என்று பார்த்தா, ஒரு தடவை நம்ம பல முறைகள் நான் அருட்தந்தைய நேரில சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பேராசிரியர்களுடைய நம்ம சேவைக்கு போகும் பொழுது, சுவாமிஜிய அங்க மேல அவருடைய அறிவு திருக்கோயில்ல மேல வந்து அவர் கூட உரை பெரிய பேராசிரியர்கள் நீ நிகழ்த்தும் பொழுது சுவாமிஜி சில கட்டளைகள்லாம் சொல்லுவாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில இருக்கும்பொழுதும் கூட எனக்கு கேட்கறதுக்கு ஒரு கூச்சமாவே இருந்தது. திருவான்மியூர்ல போய் இருக்கக்குள்ளேயும் கேட்கறதுக்கு கூச்சம் தான். இப்படி கூச்சப்பட்டு கொண்டே இருந்துச்சு. சுவாமிஜியுடைய மறைவுக்கு பின்பு ஒரு நாள் புலவர் ஐயாவும் நானும் அந்த அறிவு திருக்கோயில் உட்கார்ந்திருந்தோம். உட்கார்ந்திருக்கக்குள்ள இந்த புலவர் ஐயாகிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். பல விதமான இந்த சுவாமிஜியை பத்தி கேட்கும் பொழுது அவர் மிக உயர்வா அவர் வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அவர்தான், எல்லாம் அவர்தான் பாரு. அது மாதிரி சொல்லி பல்வேறு விதமான கருத்துக்கள் ஆசை சீரமைத்த சினந்தவித்து எல்லாம் சுருக்கமாக சில பாடல்களை சொல்லி சொல்லி இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் கேட்டுக்குவீங்க, இதெல்லாம் பயன்படுத்த மாட்டீங்க அப்படிம்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்ப நான் ஒரு சாமி ஒரு விண்ணப்பம், ஒரு வேண்டுகோள் அப்படின்னேன். என்னன்னாரு, எனக்கு சாமி கிட்ட ஒரு தீட்சை, துரிய தீட்சை வாங்கணுன்ட்டு ஒரு ஆசை. எனக்கு கூச்சத்தினாலேயே நான் கேட்கறதுக்கே விட்டுட்டேன். பல சந்தர்ப்பங்கள் கிடைச்சும் விட்டுட்டேன். அதனால சுவாமியோட பிரதம சீடராகிய நீங்க எனக்கு இப்ப துரிய தீட்சை கொடுத்தா எனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கா? உங்களுக்கு எதுக்கு? அப்படின்னாரு. இல்ல சாமி வேணும்னு சொல்லி உடனே டவல விரிச்சு கீழ போட்டு, கீழ உட்காராத இங்க மேல உட்காருங்க. இல்ல இல்ல சாமி நீங்க குரு, நான் சிஷ்யன். உட்காரேன்னு உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்த உடனே அவரு உடனே ஆக்னியில இருங்கன்னாரு. ஆக்னியில இருந்தேன். சுட்டுனாரு. உடனே துரியத்துல சுட்டாரு. சுட்ட உடனே கைய எடுத்துட்டாரு. எனக்கு அங்க அந்த ஆழியாருனுடைய நமக்கு தெரியும். அறிவித்திரு கோயில உள்ள போனாலே நமக்கு எப்படி இருக்குங்கிறது. நம்ம இப்போ பெரும்பாலும் ஆகினை துரியத்துல தான் இருப்போம். அப்ப அங்க தொட்ட உடனேயே நம்முடைய நிலையில அவர் உடனே கைய எடுத்துட்டாரு. எடுத்துட்டு உட்கார்ந்தாரு. திருப்பி அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே போட்டு, சரி தவத்த நிறைவு பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நிறையா இருக்குது. அப்புறம் ஏன் என்னைய குடுக்க சொன்னீங்க அப்படின்னாரு. இல்ல சுவாமி உங்க கை பட்டாலே, உங்க இது போட்டாலே சுவாமிஜி கையினுடைய அந்த ஒரு ஆற்றல் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நிறைவு. அந்த நிறைவுல பாருங்க, இன்னொரு ஆனந்தம் பாருங்க. அந்த நிறைவான ஆனந்தத்துல நம்ம அறிவுத்திருக்கோயில்ல வர அன்னைக்கு வகுப்பு எடுக்கிறார் ராசி சீரமைத்தல். புலவரை எடுக்கிறாங்க. சக்திகுமாரவேல் ஐயா என்னைய கூப்பிட்டு, ஐயா உன்னுடைய அறிமுகம் நீங்க தான் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்ட சுவாமி அங்க உட்கார்ந்து புலவரையாட்ட அறிவுத்திருக்கோயில்ல அவருடைய கதை திருவான்மியூர்ல திருடு போன கதையை அவர் சொல்றாரு. அந்த சம்பவத்தை கேட்டேன். அவர்கிட்ட நான் புத்தகத்துல படிச்சிருக்கேன். அதனால நீங்க நேரா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவரு நேரா என்கிட்ட கதையை சொன்னார். எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தாக்க இவரு உடனே இவருக்கு அறிமுகம் சொல்லணும்னு சொல்லி அவருடைய விஷயங்கள்லாம் ஒரு அறிமுகம் பண்ணிட்டு பக்கத்துல உட்கார்ந்து எல்லாம் எடுத்தார். எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன் இந்த திருவான்மியூர்ல நடந்த கதையும் இந்த மக்களுக்கு சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். நினைச்சு முடிக்கல அடுத்தாவது அந்த கதையை சொல்றேன். அந்த கதையை சொல்லி நிறைவு பண்ணதுக்கு அப்புறம்
நான் அவருடைய சொன்ன கருத்துக்களை எல்லாம் தொகுத்து ஒரு 5 மணித்துளிகள் அவர சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் கீழ வந்து சொன்னார். "ஏ, ரொம்ப அருமையா தொகுத்து குடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது" அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஒரு ஆனந்தம்னா ஆனந்தம், அவ்வளோ ஆனந்தம். ஏன்னா குட்டு வாங்கினாலும் மோதிர கையில குட்டு வாங்கணும்பாங்க. அந்த மாதிரி சுவாமிஜியே நமக்கு அப்படியே ஒரு பாராட்டு குடுத்த மாதிரி, அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிலை, ஒரு ஆனந்த அனுபவம் அது. அந்த மாரி இருக்கு. இன்னும் பல அனுபவங்கள் இருக்கு. அதெல்லாம் நமக்கு வேணாம். இப்பொழுது சாதனை மார்க்கத்துக்கு நம்ம போறோம். ஒரு நாளு ஒரு மன்றத்துல ஒரு சிந்தனை உரை குடுக்கணும்னு சொன்னாங்க. சிந்தனை உரை குடுக்கணும்னு நாளைக்கு காலையில வந்துருங்க. எல்லாம் மகளிர் அணி. எல்லாம் கொஞ்சம் வயசானவங்க. எல்லாம் சிந்தனை உரை குடுக்கணும்னு சரின்னு சொல்லிட்டு சிந்தனை உரைக்கு போலாம். முதல் நாள் இரவு இப்படி யோசனை பண்ணி அந்த சிந்தனையிலேயே இருந்தேன். அந்த சிந்தனையிலே இருந்த ஒரு பாவனை. அந்த பாவனை என்ன அப்படின்னு சொன்னா, பரமஹம்சர் ஒண்ணு சொல்லுவாரு. பாவனை இது பாரதியார் "பாவனை ஒன்றே போதுமடா பரமனை வேண்டுதற்குன்னு" சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வாரு, "பூஜையை விட ஜபம் சிறந்தது. ஜபத்தை விட தியானம் சிறந்தது. தியானத்தை விட பாவனை உயர்ந்தது. பாவனையை விட மகா பாவனை, அதாவது பிரேமை உயர்ந்தது" என்று சொல்வார். அப்படி அந்த பக்தி மார்க்கத்துல 19 வகையான பாவனைகளையும், உணர்ச்சிகளையும் ஒன்றாக திரண்டு உண்ணா வைக்கிறதுன்னா, அது மகா பாவனையாம். அப்போ இதனை அடை இத இந்த இறைவனை அடைவதற்கு இந்த பல பாவனைகள் தேவை என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதுல வந்து சாந்தம், தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம், மதுரம். அப்புறம் சேவக பாவனை. இந்த ஒரு இத மட்டும் தான் நம்ம இந்த 19 பாவனைகள் இந்த சாக்தம்னா ஒண்ணும் இல்ல. மனைவி கணவனிடம் கொள்கின்ற ஈடுபாடு. அது ரிஷிகளினுடைய பாவனைன்னு சொன்னார். தாஸ்யம் என்பது அனுமானுடைய பாவனை. சக்கியம் என்பது தோழமை. அதாவது குச்சேலரும், கண்ணனும் எப்படி இருந்தாங்களோ, அந்த மாதிரி. வாத்சல்யம் என்பது யசோதையின் பாவனை. அதாவது கண்ணனை வந்து கையில வெண்ணெயை வைத்துக்கொண்டு கண்ணனை தேடி அலையிறதுக்கு ஒண்ணு. மதுரம்ங்கிறது ராதையினுடைய பாவனை. சேவக பாவனை. சேவக பாவம் வந்து கடவுள் எஜமானனாகவும், தன்னை சேவகனாகவும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியது இந்த சேவக பாவனை. இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம பார்க்கின்ற பொழுது, நம்ம அருட்தந்தையினுடைய கவிதைகளை எல்லாம் நம்ம படிக்கின்ற பொழுது, இந்த பாவனைகள்ல நம்ம பார்த்து பார்த்து வந்துட்டு இருக்கும் பொழுது, நமக்கு இன்னும் நம்முடைய தவங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்முடைய கேட்கக்கூடிய அந்த நிலையில ரொம்ப சுகமாக இருக்கும். இப்ப அதுல வந்து இப்ப நம்ம சாதனைக்கு போறோம். சாதனைக்கு போக்கவும்ல, இப்போ அதுல ஒரு சின்ன கவிதைய சுவாமிஜியினுடைய கவிதைகளை சொல்லிட்டு நம்ம தூக்கமில்லை விழிப்பில்லை துரிய தவம் ஆழ்ந்திருந்தேன் தோன்றினார் ஒரு சித்தர் தெரியுமா நான் யார் என்றார் நாக்கு எழவில்லை இவர் போகரோ என நினைத்தேன் நறுக்கென்று பேசினார் உன் உள் நாக்கு உன் 4 பணிக்கு உதவுவேன் என்று சொன்னார் நாக்கு எழவில்லை இவர் போகரோ என நினைத்தேன் நறுக்கென்று பேசினார் உன் 4 பணிக்கு உதவுவேன் ஆக்க வாழ்வை நெறியாம் வாழ்க்கை நெறி அவங்க கொடுக்குறான் கர்ம யோகம் பரவ விடல் அறிவு துருக்கோயில் முடித்து உன் வயிற்று புண் ஆறவிடல் ஊக்கமுடன் தொண்டாற்றும் உனக்கு உலக பரிசு வர உதவிடுவேன் எனச் சொல்லி ஒரு நொடியில் மறைந்து விட்டார். அப்படி பாருங்க அந்த ஒரு பாவனையா அவர் அந்த மாதிரி இருக்கக்குள்ள அப்படி வரும்பொழுது அப்படி எப்படி நினைக்கிறோமோ, அதே மாதிரி நான் ஒரு பாவனையா வச்சேன். என்ன பாவனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு உண்மையிலேயே நடந்த மாதிரி ஒரு பாவனை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆற்றங்கரை நல்ல முழு நிலா. முழு நிலாவுல அப்படியே இருக்கு. வானத்த பார்க்குறேன். அப்படியே சிறப்பா அப்படியே அந்த ஆறா இருக்கு. முழு நிலா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சுத்திலும் ஒரு ஆறா இருக்கும். பக்கத்துல நட்சத்திரம் இருக்காது. தொலைதூரங்கள்ல தான் நட்சத்திரங்கள் தெரியும். அப்படியே பார்த்து பார்க்கல நல்ல முழு நிலா அப்படியே பௌர்ணமி நிலாவுல அப்படியே பார்த்தா எல்லா இடமும் ஒரு தகதகன்னு ஒரு அற்புதமான காட்சி. இந்த அற்புதமான காட்சியில பார்க்குறேன் பக்கத்துல ஆற்றங்கரை, ஆறுல தண்ணி சலசலன்னு ஓடிட்டு இருக்கு. இப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது, இப்போ நீங்களும் அந்த பாவனைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்தீங்கன்னா, அடுத்தாப்படி நம்ம போற நிகழ்ச்சிக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்வுல இருக்கவங்க அத்தன பேரும். அதே மாரி பண்ணிக்கங்க. சுவாமி நம்ம கூட இப்போ வராரு. இப்போ அந்த மாதிரி பாவனை பண்ணிட்டு அப்படியே இருந்து பார்க்குறேன். அப்படியே இந்த மலர்கள் எல்லாம் பார்க்கக்குள்ள சுவாமி பாடிய "மலரே மலரே நீ யார் மலரும் வண்ணம் என் பலவாறாக நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன்னு" சொல்ற மாதிரி, அப்படியே அந்த இயற்கை காட்சிகளை பார்த்து 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 இருக்கு. இயற்கையை உற்று உற்று பாரும்பார் சுவாமிஜி எப்ப பார்த்தாலும். இயற்கையை உற்று உற்று பாரும்.
அப்போ அந்த மாதிரி பார்த்து பார்த்து அங்க பார்த்தீங்கன்னா காடு, மழை, பசுமையான காட்சிகள் எங்க பார்த்தாலும் இருக்கு. அங்க நீர் ஓடைகள், இந்த இது நீர் இது ஆற்று தண்ணீர் இப்படி ஓடுறது அதெல்லாம் பார்த்து அப்படியே லயமாகி நிற்கும் பொழுது, நல்லா திடீர்னு பார்த்தா ஒரு உருவம் என் பக்கத்துல வந்து. அப்படி வந்து நின்ன உடனே அப்படி இருக்கும் பொழுது, என்னுடைய நினைவுகள் அந்த நிலவு "தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்லாயோ வெண்ணிலாவேன்னு" சொல்ற மாதிரி, அந்த நிலவை பத்தி பாரதியினுடைய பாடல அப்படியே மனதுக்குள்ள பாடிட்டு, அப்படியே லயமாகி இருந்து, இப்படி பார்த்துட்டுக்குள்ள சாமி அப்படியே ஒரு வரும்பொழுது வெள்ளை ஒரு மல்லிகைப்பூ வர்ற மாதிரி அப்படியே வந்து, "என்னப்பா என்ன நான் கண்ண மூடி இப்ப அப்படியே திறந்து பார்த்துட்டு ஒரு கண்ண மூடி இப்படி உட்கார்றேன். உட்கார்ந்த உடனே சாமிஜி வர்றது தெரியல. வந்த உடனே அப்படி அப்படி நிக்கிறேன். பார்த்த பார்த்த உடனே உடனே எந்திரிச்சு "சுவாமி" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வணக்கம் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அவங்க கிட்ட அப்படி உட்கார்ந்த உடனே, "என்ன விசேஷம்? என்ன சந்தேகங்கள்? என்ன நிலை?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே நான் சொல்றேன், "சாமி ஒரு சில கேள்விகள், ஒரு சில வினாக்கள் இருக்கு." அப்படின்னு. "தெய்வம் என்பது எது?" அப்படின்னு. "வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் 14ம் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வம்." "உனக்கு பாடல் சொல்லி குடுத்துருக்கோமே, தெரியாதா?" அப்படின்னு. "சரி சாமி." ரைட். சரி. அதுக்கப்புறம் காந்தம்னு சொல்றீங்க. காந்தம்னா என்ன? அப்படின்னா கேட்கும் பொழுது சொல்றார், "எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா." அப்ப சரி முன்னாடி இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியலையா? நீங்க மட்டும் தான் சொல்றீங்க அப்படின்னா, "முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர்." அடுத்த வார்த்தையை கவனிங்க. சரி. இப்ப நீங்க மட்டும் சொல்றீங்களே, அப்ப அதையும் அடுத்த வார்த்தையை கவனிங்க. "இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உரைக்கலாம்." அப்போ இந்த மாதிரி அவருடைய கேள்விகள் இப்படி வந்துட்டே இருந்தது. வந்துட்டே இருக்கக்குள்ள, இந்த தவமெல்லாம் ஒழுங்கா பண்றீங்களா? பண்றேன் சாமி. அந்த துரியாதீத நிலையில எனக்கு சரியா கிடைக்கல. சாமி நீங்க எனக்கு அருள் கூர்ந்து அந்த உயர்நிலையை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறேன். கேட்ட உடனே, அப்படியா சரி உட்காருப்பான்ட்டாரு. உட்கார்ந்து கண்ண மூடி உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்த உடனே ஆக்கினை சொல்றாரு. அவர் கையினுடைய ஆசீர்வாதம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு எப்படி கொடுத்தாரோ, அந்த மாதிரி அப்படியே இந்த கடல் வரும்பொழுதே என்னுடைய ஆற்றல் முழுவதும், உடல் முழுவதும் அப்படியே சிலிர்க்க ஆரம்பிச்சது. அப்படியே உள்ள வந்து மெய்மறந்து போற மாதிரி உடலே அப்படியே நிக்குது. ஆகனிலேயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே தவம் இருக்கு. எல்லாரும் இருக்கலாம் இப்போ. அப்படியே இருக்கேன். அடுத்தது துரியம். சுவாமிஜி கைய உயர்த்தி அப்படி இந்த தலையில வைக்கிறதுக்கு மேல தலையில வைக்கல, தலைக்கு மேல வைக்கிறார். ஆற்றல் அப்படியே குபுகுபுன்னு வருது. தலையை சுற்றிலும் அப்படியே ஒரு ஆற்றல். எல்லாருக்கும் இப்ப தலை வைக்கிறாரு. சுவாமிஜி எல்லார்கிட்டயும் இருக்காரு. எல்லார்கிட்டயும் வைக்கிற மாரி நீங்க பாவனை பண்ணிக்கங்க. பண்ணிட்டு அப்படியே பாருங்க. அப்படியே பாருங்க. தலையில பாருங்க. நல்ல ஒரு இன்பமான, ஒரு அழுத்தமான ஒரு உணர்வு. அப்படியே சுழன்று, சுழன்று தலை முழுவதும் சுழன்று, சுழன்று, சுழன்று அப்படியே உச்சிக்கு வந்து பாருங்க. ஒரு அழுத்தமான ஒரு ஊசி இறங்குற மாதிரி ஒரு சுழல் அலையில ஒரு கடல் ஆற்றுல சுழல் வந்து அப்படி இப்படி உள்ள போகுது. அதே மாதிரி ஒரு ரம்யமான, ஒரு ஆனந்தமான அப்படியே ஒரு நல்லா பாருங்க. ஆழ்ந்து அப்படியே அப்படியே துரியனிருந்து உயர்ந்து உயர்ந்து துவாதசாங்கம் சொல்றார் சாமிஜி. அப்படியே துவாதசாங்கத்துல கைய மேல உயர்த்தி இருக்காரு. எனக்கு தெரியாது. ஆனா ஆற்றல் அங்க போன உடனே துவாதசாங்க நிலை பெருவெளி துவாதசாங்க பெருவெளி அப்படியே சும்மா அலை அலையா அப்படியே அற்புதமா இருக்கு. அப்படியே உயர்ந்து உயர்ந்து அவர் கூட கூட்டி போறாரு. என் கைய பிடிச்சுக்கங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. மேல போறேன். மேல அவர் கூடயே போறேன். போய் பார்க்கிறேன். அப்படியே மேல போறேன். சந்திரன். சந்திரன பார்த்து சந்திரகாந்த ஆற்றலை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி மௌன மொழியில பேசிட்டே இருக்காரு. நான் எனக்கு உணர்கிறேன். அப்படியே வந்து அவர் கூடயே வலம் வருகிறேன். சந்திரனை வலம் வருகிறேன்.
அப்படியே சந்திரனை வலம் வந்து சந்திரகாந்த ஆற்றலை ஏற்றுக்கொண்டு அப்படியே சந்திரன் மேல தவம். இன்னும் மௌனமாக என் கையை பிடித்து கொண்டு வாங்கன்னு சொல்லி மேல உயர்ந்து 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 அப்புறம் சூரியன், திவ்யமான சூரியகாந்த ஆற்றல் நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கட்டும்னு சூரியனை வலம் வருகிறோம். சூரியனை வலம் வந்து சூரியனோடு ஒன்றி கலந்து அப்படியே சூரியனை மையமாக கொண்டு அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு வாங்க, விரிஞ்சு விரிஞ்சு வாங்கன்னா அவரும் கூடவே வராரு. விரிஞ்சு விரிஞ்சு இந்த மனதால விரிஞ்சு 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 விரிந்து போறோம். பிரபஞ்ச அளவுக்கு விரிந்து போறோம். அங்க பார்த்தா கோடானு கோடி நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம் மிதந்து கொண்டும், உருண்டு கொண்டும் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒளிமயமான காட்சி. சாமிஜி மௌனமாக உணர்த்துதான் இதான் விஸ்வரூப தரிசனம், சக்திகள தவம் என்று சொல்றாங்க. சொல்லி அப்படியே அந்த பிரபஞ்சத்தையே வலம் வருகிற கூட்டிகிட்டே வராங்க. வந்து ஒவ்வொரு இடமா இங்க வந்து பெருமக்களும், முனிவுகளும், யோகிகளும், ரிஷிகளும் நிறைந்து இருக்கக்கூடிய இடம். அந்த பெருமக்கள், அறிவில் சிறந்தவர்கள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக, கோள்களாக மிந்திக் கொண்டிருக்கக்கூடிய இடம்னு சொல்லி அப்படியே காமிச்சிட்டு அப்படியே வராங்க. சப்தரிஷி மண்டலம் வராங்க. இதுதான் சப்தரிஷி மண்டலம் அப்படிங்கிறாங்க. இந்த சப்தரிஷி மண்டலத்தினுடைய சப்த ரிஷிகளுடைய ஆசி வாங்கியாச்சு. சப்தரிஷி மண்டலத்தினுடைய அருள்காந்த அலைகளை ஏற்றுக்கொண்டு அப்படியே வடக்கு புறமா அப்படியே வரோம். இதுதான் துருவ மண்டலம் அப்படிங்கிறார். துருவ மகரிஷியை வணங்கி துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய காந்த அலைகளை ஏற்றுக்கொண்டு அப்படியே வரும். அப்படியே சுற்றி வரும். பிரபஞ்சம் முழுவதும் அப்படியே சுற்றி வந்து பார்த்தா பிரபஞ்சத்துல நம்மளும் ஒரு நட்சத்திரம் மாதிரி அப்படியே நிற்கிறோம். அப்படியே நின்று பார்க்கிறோம். எல்லாத்தையும் மிதந்து உண்டு உருண்டு உண்டு நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியா உன் பெரிய பேரியக்க ஓமையற்றாற்றலா உலகங்கள் அத்துணையும் உருளுதே போர்க்கொத்து போ தன்மயமாய் தானதுவாய் தவறிடாதிழைக்கும் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே தவமது ஆனந்தமே இதே பண்ணி அப்படியே அந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஒரு பந்து போன்று உருவ அப்படியே காமிக்கிறார். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுல இருந்து விரிஞ்சு 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 போங்க, விரிஞ்சு போங்க, விரிஞ்சு போங்க, விரிஞ்சு போங்கன்னு சொல்லி தாளவத்துல இருந்து சாயுஜ்யத்துக்கு நான் என்னை அனுப்புறாரு. அப்படியே விரிஞ்சு 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 நல்லா போங்க, நல்லா போங்க, நல்லா விரிந்து 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 அப்படியே பார்த்தாக்க ஒரே இருள், கார் இருள். கார் இருளுக்குள்ள போக 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 அப்படியே ஒரே இன்னல், எண்ணமற்ற நிலை. வெளிக்குள் வெளிகடந்து அப்படியே ஆழ்ந்து விரிந்து விரிந்து போன நான் ஆழ்ந்து போறேன். நான் ஆழ்ந்து 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 வெளிக்குள் வெளிகடந்து என்று சொன்ன வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி வெளிக்குள் வெளிகடந்து அப்படியே கரைந்து 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 போய்கிட்டு சுவாமிஜியினுடைய அருள்காந்த அலைகள் அப்படியே வந்து ஒரு மாதிரி நமக்கு வரும்னா திருப்பி அப்படியே ஒரு அப்படியே ஒரு சிறு புள்ளியாக மீண்டும் வந்து அப்படியே சுருங்கி சுருங்கி வாங்கங்கிற சுருங்கி 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 மௌனமொழி அப்படியே வந்து சரி உன்னிலே நான் அடங்க என்னுளே நீ விளங்க உனது தன்மை பொழிரை
எனதுள்ளம் தூய்மை பெற்றே இன்னும் வேறென்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்ன எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை. மனசுக்குள்ள அந்த ஆனந்தம் பார்த்து பிரபஞ்சத்துக்கு வரும். கோடானு கோடி நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாவற்றையும் பார்த்து சாமிஜி கைப்பிடிச்சிட்டே வாங்குங்கிறார். அப்படியே ஒரு பாதம் பற்றி அப்படியே கீழே இறங்கி அப்படியே சுருங்கி சுருங்கி இருந்து சூரியன் எப்பொழுதுமே நன்மை செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனை அப்படியே கீழே வரும். சந்திரன், சந்திரகாந்த ஆற்றல் எப்பொழுதும் நன்மையே செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனை அப்படியே சுவாமிஜியோட அப்படியே கீழே இறங்கி வந்து பாதசாங்க வந்தாச்சு. அப்படியே துரிய வந்தாச்சு. துரியத்தில் விட்டார். சூரிய நிலையில நிற்கிறேன். என்னை அறியாமல் நிற்கிறேன். அப்படியே உட்கார்ந்துருக்கேன். கண்கள் எல்லாம் ஆறு கண்ணீர் ஆறா. ஏதோ ஒரு ஆற்றல் என்னை தொடுவது போன்ற உணர்வு. அப்படியே மெதுவா கண்ணை வழி பார்க்குறேன். சாமிஜியை காணோம். எப்படி போகர் காட்சி தந்து மறைந்தாரோ அதே மாதிரி மறைந்து போயிட்டார். ஆனந்தமான அற்புதமான அனுபவம். இதை சென்ற வாரம் இதே பவனில இருந்தேன். 4 மணிக்கு விடிய காலம்புற உட்கார்ந்தேன். முடிச்சுட்டு எந்திரிச்சு பார்த்தா மணி 6. 2 மணி நேரம் போனதே தெரியல. ஒரு ஆனந்தமான அனுபவம். அப்படியே இது பாவனை ஒன்றுதான் நமக்கு வந்து அப்படியே கொண்டு போய் எண்ணமற்ற நிலைக்கு போய் அதுல இருந்து அப்படியே இதே மாதிரி அந்த இறைநிலைத்தவம் செய்து பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா உன் பசுமை நிறம் தோன்றுகிறடா, கேட்கும் ஒளியெல்லாம் நந்தலாலா உன் கீத ஒளி கேட்குதடா, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா உன் தீண்டும் இன்பம் நேருகிறான். எல்லா உயிர்களுமே பிரம்மமா பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை வரும். ஆனா தொடர்ந்து இறைநிலைத்தவம் பண்ணிக்கொண்டே இருந்தாதான் பாவனை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்பும் கருணையும் அறநெறியும் இறை உணர்வும் நமக்கு வரும். ஆனா அப்பப்போ வருது போகுது அனுபவம். ஆனா அதை பிரேமானந்தா என்று ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சேர்க்கிறார். இந்த மாதிரிதான் வரும். ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா நீ கைவிட்டுடாது. நீ இன்னும் முன்னேறி கொண்டே இரு. அப்படியே பயிற்சி செய்து கொண்டே இரு. மேல போய் கொண்டே இருக்கலாம். ஒன்றும் கவலைப்படாது. இந்த மாதிரி வரக்கூடிய நினைவுகள், வரக்கூடிய உயர்வுகள், வரக்கூடிய இறக்கங்கள், ஏற்ற இறக்கம் எல்லாம் இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கும். அதனால உடனடியாக நமக்கு கிடைக்குதுங்கிறது இல்லை. எனக்கோ ஒரு நாளை கிடைச்சதை பற்றி கொள்வதற்கு நீ மீண்டும் மீண்டும் அதையே முயற்சி செய்து கொண்டிருன்னு சொல்ற மாதிரி நம்ம இந்த முயற்சியிலேயே செய்து கொண்டிருந்தா உண்மையிலேயே நம்ம இந்த சமுதாயத்திற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில நாம கொடுக்கக்கூடிய இந்த வாழ்த்தின் ஒளி மகாமந்திரம் இருக்கக்கூடிய வாழ்த்தின் ஒளி தான் இன்றைக்கு உலகத்தை இன்றைக்கு காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அது உண்மை. அந்த வாழ்த்தினுடைய வாழ்க வளமுடன் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை பிரயோகிக்கக்கூடிய நிலை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை அதை எப்படி பிரயோகித்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை அனுபவத்துல எல்லாரும் பல அன்பர்கள் உணர்ந்திருக்கலாம். அதை உணர்ந்திருக்கக்கூடிய அன்பர்கள் பல அன்பர்கள் வந்து இந்த நிலைக்கு என்ன பேராசிரியர்கள்ட்ட வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கு குடும்பத்துல என்ன சூழ்நிலை, எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. குடும்பத்துல கணவன் மனைவி பிரிவு இதெல்லாம் இந்த மகா மந்திரத்தை எப்படி உபயோகித்தால் அது சரியாகும் என்பதை நம்முடைய மூத்த பேராசிரியர்கள்லாம் வராங்க. அவங்க எல்லாம் பல்வேறு விதமான விளக்கங்களையும் அறிவுபூர்வமான விளக்கங்கள், அறிவியல் விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த ஒரு சாதனை மார்க்கத்துல இன்றைக்கு அற்புதமான நாள்ல ஒரு அடியனுக்கும் ஒரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனித தெய்வங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டுள்ள நீங்க அனைத்து அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலின் குறையினாலும் குருவினுடைய திருவுரையினாலும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம், அன்பு, கருணை, அறநெறி, இறை உணர்வு, அருள்துறை, பொருள்துறை, தொழில்துறை அனைத்திலும் சிறந்தோங்கி வாழ்க்கை வளங்களைக்கும் மேலோங்கி வாழ்வாங்கு வாழ இறையருளும் குருவருளும் அனைவருக்கும் அனைவருடைய அன்பு குடும்பங்களுக்கும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைவதாக என்று இறைநிலை நின்று குருவின் பாதம் பற்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன்.